லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். இன்றைக்கு மிக முக்கியமாக மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி நமது தமிழகத்துக்குனுடைய ஒரு முதுகெலும்போ, அதே மாதிரி ஆராவள்ளி மலைங்கிறது வட மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு. அந்த மலையை எதிர்த்து ஒரு தீர்ப்பு இன்றைக்கு, அந்த மலையினுடைய ஒரு வாழ்வியலை எதிர்த்து இன்றைக்கு ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. அதை பத்தின ஒரு விரிவான பார்வையை இந்த காணொலியில பார்ப்போம். ஆராவள்ளி மலை இது ஒட்டுமொத்தமாக நார்த் இந்தியாவில் வட மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு பேரியராக பல்வேறு இயற்கை சூழல்களுக்கு இயற்கையினுடைய மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய பல்வேறு கிளைமேட் பேரியருக்கு மிக உந்தான ஒரு மலை தான் இந்த ஆராவள்ளி மலை. இந்த மலைக்கன்று ஒட்டுமொத்தமாக 1.6 பில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்குது இது உருவாகிறதுக்கு. கிட்டத்தட்ட 160 கோடி ஆண்டுகள் ஆயிருக்கிறது இந்த மலைக்குன்றுகள் உருவாக்குறதுக்கு. கிட்டத்தட்ட 12,000க்கு மேற்பட்ட மலைக்குன்றுகள் இந்த ஆராவள்ளியினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது பார்க்கிறோம். இது ஒட்டுமொத்தமாக 4 மாநிலங்களை கடந்து செல்கிறது. ஒன்று டெல்லி யூனியன் டெரிட்டரி, இன்னொன்று ஹரியானா, இன்னொன்று ராஜஸ்தான், இன்னொன்று குஜராத். இந்த 4 மாநிலங்கள்லையும் மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களுக்கு, இயற்கை சீற்றங்களுக்கு பாதுகாவலனாக ஒரு மிகப்பெரிய ஒரு மலைக்குன்று தான் இந்த ஆராவள்ளி மலைக்குன்றுகள். இந்த ஆராவள்ளி மலைக்குன்றுகளுக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, உச்ச நீதிமன்றத்துல மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு கடந்த நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆச்சு. அதை பத்தின ஒரு தெளிவான பார்வைகளை அன்றைக்கு கொண்டிருக்காததுனால ஒரு மாதம் கடந்து இன்றைக்கு அதனுடைய தீர்ப்புகள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வட மாநிலங்களில் ஏற்படுத்தியிருக்குது. மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலைகளை மிக முக்கியமாக ஏற்படுத்தியிருக்குது இந்த தீர்ப்பு. இதை பத்தின ஒரு தெளிவான பார்வை என்னன்னா, இந்த ஆராவள்ளி மலைக்குன்றுகள்ல கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட தொடர்ச்சியான மலைக்குன்றுகள் இருக்குது. அதுல கிட்டத்தட்ட கிரவுண்ட் லெவல்ல இருந்து 100 அடிக்கு மேலையும் இருக்குது, 100 அடிக்கு குறைவாகவும் இருக்குது. ஆனா இந்த 100 அடிக்கு மேலே உள்ளது மட்டும்தான் ஆராவள்ளியினுடைய மலைத்தொடர்களுடைய தொடர்ச்சிகள். அதற்கு கீழே உள்ளது எல்லாத்தையுமே மலைக்குன்றுகளாக அறிவிக்க முடியாதுங்கிற ஒரு பார்வையை உச்சநீதிமன்றம் விதித்திருக்கிறது. அப்ப இதனால என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிற பட்சத்துல, தோராயமாக இந்த 12,000 சொச்சம் மலைக்குன்றுகள், ஆராவள்ளி மலைக்குன்றுகளோட தொடர்ச்சியில 8.7 விழுக்காடு மட்டும்தான் இந்த 100 அடிக்கு மேல இருக்குது. மித்தது அத்தனையுமே 100 அடிக்கு கீழே. அதாவது தோராயமாக 12,084 மலைக்குன்றுகளினுடைய தொடர்ச்சியில 1048 மலைக்குன்றுகள் மட்டும்தான் 100 அடிக்கு மேல இருக்குது. மீத அத்தனையுமே 100 அடிக்கு கீழங்கும் போது இந்த 4 மாநிலங்கள்லையும் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒட்டுமொத்தமான கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இது மலைக்குன்றுகளை வெடித்து சிதற வச்சு கற்களை ஏத்துறதுக்கு, கனிம வளங்களை ஏத்துறதுக்கு உரிய வாய்ப்புகளை சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கு திறந்து விட்டிருக்கிறதாக ஒட்டுமொத்த விவசாயிகளும் சரி, எக்காலஜிக்கல் இயற்கை ஆர்வலர்களும் சரி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக வட மாநிலங்களை மாத்திருக்கிறாங்க. Ladies and gentlemen, there are 12,081 hills. Only 1,048 are above 100 meters. This means that just 8%, 8.7% of the Aravallis are protected. The 15 crore anchor paid by the government of India cannot ask this question. இதனுடைய தொடர்ச்சி என்னவாக இருக்கும் அப்படின்னா, பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு இயற்கை வளங்கள், அப்ராக்சிமேட்டா 11,000 மலைக்குன்றுகளை வெடித்து சிதலம் அடைய செய்து அதிலிருந்து கற்களையோ அதிலிருந்து கனிம வளங்களையோ எடுத்தாங்கன்னா பல ஆயிரம் பல லட்சம் கோடிகளை திரட்டுறதுக்கு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இந்த இயற்கையாக உருவான கிட்டத்தட்ட 1.6 பில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்குது, 160 கோடி ஆண்டுகள் ஆயிருக்கிறது இது இயற்கையாக இந்த ஆராவள்ளி மலைங்கிறது உருவாகிறதுக்கு. அப்போ அன்றைய காலகட்டத்தில் இந்த சுப்ரீம் கோர்ட் இருந்தது கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிகள் இருந்தது கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் இந்த ஒட்டுமொத்தமான இந்த இயற்கை சூழ்நிலைகளை காப்பாற்றக்கூடிய இந்த சமூக ஆர்வலர்களுடைய போராட்டங்கள் இருந்தது கிடையாது. ஆனால் இப்படி இயற்கையாக 160 கோடி ஆண்டுகள் உருவான ஒரு மலையை இப்படி ஒரு காரணத்தை காட்டி 100 அடிக்கு மேல உள்ளதை மட்டும்தான் ஆராவளி மலை, 100 அடிக்கு கீழே உள்ளது அந்த மலைக்குன்றுகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு பார்வையை விதித்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு திறந்து விடுற இந்த ஒரு போக்கை இது வெறும் நார்த் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இதை ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய மக்களும் ஒட்டுந்திய வட மாநில மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து போராட வேண்டிய ஒரு போராட்டமாக இருக்கிறது. இதை மாநில அரசாங்கங்களை தாண்டி ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய இயற்கை பேரிடர்களை உருவாக்குறதுக்குரிய மிக முக்கியமான காரணிகளாக இன்றைக்கு ஆராவள்ளி மலை நாளைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையாக மாறலாம். இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது நம்மளுடைய இந்தியாவினுடைய பெரும் பங்குல சவுத் இந்தியா
ஒட்டுமொத்தமாக 4-5 மாநிலங்கள்ல தாண்டி இன்றைக்கு மலைகளாக இருக்கட்டும், புயல்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமான இயற்கை பேரிடர்களுக்கு அத்தனையுமே ஒரு பேரியர் மாதிரி, ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கிறது தான் இந்த மலைக்குன்றுகள். இதை அத்தனையும் ஒவ்வொரு மாநிலங்களும் அதற்கான ஒரு வீரியமான செயல்பாடுகளை எடுக்காமல் கனிம வளங்களை கொள்ளையடிப்பவர்களுக்கும் சுரண்டவர்களுக்கும் ஆதரவாக பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. அதுல தமிழ்நாட்டும் விதிவிலக்கு அல்ல அப்படிங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை. எந்த ஆட்சிகள் வந்தாலும் கனிம வளங்களை சுரன்றவர்களை எக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்க கூடாதுங்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பா இருக்கணுங்கிறது நம்மை போன்றவர்களோட பார்வை. அது கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை மலைக்குன்றுகள், அத்தனை மண் மேடுகள், அத்தனை ஆறுகள், அத்தனை குளங்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனோட கடமை. அதை எதிர்த்து எந்த அரசாங்கம் முன்னாடி வந்து நின்னாலும் அதற்கான குரல்களையும் அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டியது அது வெறும் இயற்கை ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்களுக்கு மட்டும் உண்டான ஒரு பார்வை அல்ல. ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு வெள்ளம் வந்தா தாங்க முடியாது, ஒரு தொடர்ச்சியாக 40-50 டிகிரி செல்சியஸ் வெயில் வந்தா நம்மளால் தாங்க முடியாது. அப்போ இது அத்தனையும் பாதுகாக்கிறதுக்காக இயற்கை நமக்கு கொண்டு வந்திருக்கிற கொடைகள் தான் இந்த ஆறுகளும் மலைகளும். அது இயற்கையா உருவானதை இந்த போன்ற ஒரு தீர்ப்புகள் வந்து ஒட்டுமொத்தமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மெக்கானிசமா மாறுறதை எக்காரணத்தை கொண்டும் குடிமகன்கள் அலோ பண்ணக்கூடாது. இன்றைக்கு ஆராவள்ளிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு நாளைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகாது. ஸோ தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இந்த ஆராவள்ளிக்கு எதிராக வட மாநிலத்தில் 4 மாநிலங்களில் சுற்றி வரக்கூடிய இந்த ஆராவள்ளி என்ற 1.6 பில்லியன் ஆண்டுகளாக உருவான இயற்கையான மலையை அழித்தொழிக்கக்கூடிய இந்த தீர்ப்பை எதிர்த்து உங்களது போராட்ட குரல்களை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய ஒரு கிளைமேட் சேஞ்சை, குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரணிகளை ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த மலையை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமை என்று கூறிக்கொண்டு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த காணொளிகளை உங்கள் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடன். நன்றி, வணக்கம்.